ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம வெஜிடபிள்ஸ் பிரியாணி நான் ஒரு நியூ ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து சுடு தண்ணியில் ஊற வச்ச சோயா, வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸு, பொட்டேட்டோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, தயிர், சில்லி பவுட்ரு, சால்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஊற வச்சுருங்க. நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிடலாம். பிரியாணிக்கு வந்து குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நெய் 2 ஸ்பூனு நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வதங்கின பிறகு தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம், ஊற வச்சதை. நான் ஒரு புதுசாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டு. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வெஜிடபிள்ஸுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு, சில்லி பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து 1 டம்ளர் தான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் தேங்காய் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் 2 விசில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணியும் சரி, வெஜிடபிள்ஸும் சரி, பயங்கர டேஸ்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.